கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மெனுவில் பார்க்கலாமா? நீங்கள் வந்துட்டு ஒமானுக்கு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பாயிண்ட்னு எதை சொல்லுவாங்கன்னா சுல்தான் கபூஸோட கிராண்ட் மாஸ்க்கு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஃப்ரைடே ஜும்மாக்கு அங்கே தான் போயிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது இதான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மாஸ்க் இன் ஒமான். அண்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு க்ரீனரியாட்டு செடி வளர்த்தி விட்டுருப்பாங்க. நடுவில் வந்துட்டு ஒயிட் பேலஸ் மாதிரி வந்துட்டு மாஸ்க் இருக்கும். அண்ட் வந்துட்டு இங்கே விசிட்டர் டைமும் உண்டு. மார்னிங் 8 to 11 வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம பள்ளியை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தொல்றதுனால அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலியோடைய மொத்தமாக தான் போயிருந்தோம். அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு பெண்களோட இடத்துல தொலை போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் மாமா அண்ணன்லாம் வந்துட்டு ஆணுங்களோட இடத்துல தொலை போயிருந்தாங்க. இன்டீரியர்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பாயிண்ட்னு தான் சொல்லுவேன். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் போயிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்னா கீ ரைஸு, அதுக்கப்புறம் நாகர்கோவில் ஸ்டைலில் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு புளிக்கறி, தால் கறி, மட்டன் கறி அண்டு பால் பாயாசம் எல்லாம் செம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே போயிருந்தோன்னா இதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.